திருச்சபை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். தமிழ் வர வர திருச்சபையில் மறந்து போய்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹாப்பி சாபத், ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். சரி, மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க அப்படி அருகாமையில் உள்ளவங்களுக்கு ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாங்களா? அடுத்த வாரம் கொஞ்சம் சீட்டை மாற்றி போகணுன்னு நினைக்கிறேங்க. கொடுத்தவங்களுக்கே கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. சரி ஐயா, கவனிக்கலையா? சாரியா? சரி, இந்த அற்புதமான ஓய்வு நாள் தெய்வீக ஆராதனையில் தேவ சமூகத்தில் கடந்த 6 நாட்கள் ஒருவேளை கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடாக இருந்திருக்கலாம், சமாதான குறைவன்மையாக இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் எப்போ வரும், ஆண்டவர் சமூகத்தில் போய் எப்பொழுது அமருவோம் அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு நீங்கள் வந்திருக்கலாம். தேவ சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரும் தேவன் தாமே அவருடைய சமாதானத்தை கொடுத்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அற்புதமான திருச்சபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஆயுசு நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் தொடர்ந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் சத்திய வசனங்களை நாம் தியானிப்பதற்காக கடந்து செல்வோம். சிலுவையின் அடியில் நின்ற தாய் என்ற தலைப்பில் ஒரு சத்தியத்தை இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோங்க. இடையில் ஒரு 10 தாய்மார்களை சந்திக்கும்படியான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த 10 தாய்மார்களுடைய பிள்ளைகளும் வளர்ந்து வருகிற பிள்ளைகள். அந்த வளர்ந்து வருகிற பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களை நான் சந்திக்கும் பொழுது சில காரியங்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க பிள்ளைகளை குறித்து அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன், பிள்ளைகள் மேலே எவ்வளோ அன்பு பாரம் இருக்கிறது அப்படி என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி மெதுவாக ஆவியானவர் எனக்கு ஒரு கேள்வியை வச்சார். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷங்க, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து இவ்வளோ காரியங்களை பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து கொண்டு வராங்க இல்லைங்களா? உங்கள் பிள்ளைங்க அவங்களுடைய எதிர்காலத்தில் என்னவாய் மாற வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு கேள்வியை வச்சேன். அதில் ஒரு 6-7 சகோதரிகள் மாத்திரம் உடனே பதில் கொடுத்தாங்க. என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு சகோதரி சொன்னாங்க, என் பிள்ளை IAS ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா, சந்தோஷம் அப்படின்னு. இன்னொரு தாய் சொன்னாங்க, என் பிள்ளை IPS ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு தாய்மார் சொன்னாங்க, என் பிள்ளை நல்ல ஒரு டீச்சராக மாறணும் அப்படின்னாங்க. மற்றொரு தாய் சொன்னாங்க, என் பிள்ளை ஒரு நல்ல டாக்டராக மாறணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பிள்ளைகள் என்னவாக மாற வேண்டும் என்று சொல்லி மாற்றி அந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் நான் ஒரு கேள்வி வச்சேன். என்ன கேள்வி வச்சேன் அப்படின்னா, சந்தோஷம், பிள்ளைகள் டாக்டராகவும் IPS ஆகவும் கலெக்டராகவும் டீச்சராகவும் மாறுவதில் ரொம்ப சந்தோஷம். இது எல்லாம் ஏன் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க டாக்டராகவும் கலெக்டராகவும் IAS ஆகவும் மற்ற காரியங்களும் மாறுவதற்கு நீங்கள் ஏன் பிரயாசப்படுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, என்ன பாஸ்டர் பெரிய விஷயம், எல்லா தாய் தகப்பனுக்கு இருக்கிற ஆசை தான், நம்ம பிள்ளை ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும்போது நம்ம மனசு பார்த்து சந்தோஷப்படும் இல்லையா, அதுதானே நமக்கு தேவை அப்படின்னு ஒரு தாய் சொன்னாங்க. இன்னொரு தாய் சொன்னாங்க, என் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க டீச்சர் ஆயிட்டான், என் பிள்ளையும் டீச்சருக்கு மேல்படி என்னன்னு கேட்டேன். என் பிள்ளைகிட்ட கேட்டேன், மக்களே இந்த டீச்சர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், கலெக்டர் ஆகிட்டோம் அப்படின்னா உத்தரவு போடலாம் பாருங்கம்மா அப்படின்னு சொன்னான். நான் அதனால் என் மனசில் நினச்சிட்டேன், என் பிள்ளை என்னவா மாற்றணும், கலெக்டராக மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சம்பவங்களை தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு என் பிள்ளையினுடைய கவலை வந்துருச்சு. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, என் பிள்ளையை நான் என்னவா மாற்றணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கவலை வந்துச்சு பாருங்க. அந்த கவலையோடு கூட ஆண்டவர் சமூகத்துக்கு போய், ஆண்டவரே இந்த தாய்மார்கள் சொல்லுகிற எல்லா காரியங்களும் நான் சிந்தித்தேன். எல்லா தாய்மார்களும் தன் பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும். இந்த தாயினுடைய பாரம் மாத்திரம் இது இல்லை, தகப்பனுடைய பாரமும் அதுவாக தான் இருக்கும். பிள்ளைகள் எல்லாம் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும் பொழுது அவங்க பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தருணத்தை எல்லோரும் எதிர்பார்க்குறாங்களே ஆண்டவரே. உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் எனக்கும் ஒரு குழந்தையை கொடுத்துருக்குறீங்களே, நான் என்னவா என் பிள்ளையை மாற்றணும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சுங்க. எனக்கு எப்பொழுதெல்லாம் கேள்வி சந்தேகங்கள் வருகிறதோ எங்கே போவேன்னா வேதாகமத்துக்கு மட்டும்தான் போவேன். இந்த தாயை போல யாராவது இந்த ஆவலோடு ஆண்டவர் சமூகத்துக்கு போனவங்க உண்டா அப்படின்னு சொல்லி என் உள்ளத்துக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பியது. ஒரு அற்புதமான தாயை கண்டுபிடிச்சேன்.
பல முறை இந்த தாயாரை குறித்து நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் வழிநடத்தும் போது இருக்கிற அந்த சத்தியத்தினுடைய ஆழமும் அர்த்தமும் எனக்கு புரிய வந்துச்சு. நான் பெற்றுக்கொண்ட அந்த இன்பத்தை பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருக்கிற நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவியானுடைய ஒத்தாசைக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாங்களா? எங்கள் அன்பு தெய்வமே, அப்பா, இந்த தெய்வீக ஆராதனையின் வேலையில் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வந்து ஜெபிக்கிறோம். என் அன்பு தெய்வமே, மனுஷனுடைய வார்த்தை வீண் அப்பா. அது ஒருபோதும் ஆத்துமாவை தேவனுடைய பாதபடிக்கு நடத்தாதுப்பா. ஆனால் சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் எங்களை சத்தியத்தில் நடத்துவார், எங்களை நித்தமும் நீதியின் பாதையில் நடத்துவார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்களுக்கு ஆவியானவரை கொடுங்கப்பா. பேசுகிற அர்ப்பணை மறைங்க, ஆண்டவர் வெளிப்படுங்கப்பா. கேட்கிற உங்கள் பிள்ளைகள் தெளிவாய் சத்தியத்தை கேள்விப்படுவதற்கும் கேட்பதற்கும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே, இணையத்தின் மூலமாக இந்த சத்திய வசனங்களை கேட்கிற பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது தன் பிள்ளைகளை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். வேதாகமத்தில் ஒரு தாயார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நபர் யாருன்னு காட்ட போகிறேன். அந்த தாயார் வைத்த விண்ணப்பம் என்ன, சம்பவம் என்ன அப்படி என்பதை காட்ட போகிறேன். மூன்றாவது, அந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன பாடம், படிப்பினை அப்படின்ற ஒரு 3 கருத்துக்களை மாத்திரம் என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறேங்க. நபர் யாரு? வேத பகுதிக்கு போகலாங்களா? மத்தேயு 27வது அதிகாரம் 56வது வாக்கியம். மத்தேயு 27வது அதிகாரம் 56வது வாக்கியம் என்ன சொல்லுதுன்றதை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். வேதாகமத்தை பாருங்களேன். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயின் குமாருடைய தாயும் இருந்தார்கள். இவங்க யார் அப்படின்னா, இயேசுவினுடைய ஊழியத்தில் இயேசுவோடு கூட தொடர்ந்து இருந்தவர்கள் தான் யார் அப்படின்னா இந்த தாயார்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற நபர் இங்கே தான் இருக்கிறாங்க. அடுத்த வசனத்தை போட போகிறேன். அடுத்த வசனத்தை போடும்போது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே வார்த்தை வந்துருச்சு, அடுத்த வசனத்தில் அதே வார்த்தை வருகிறதா, அந்த நபர் யாருன்னு பாருங்க. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 40வது வாக்கியம். மார்க்கு 15வது அதிகாரம் 40வது வாக்கியம். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேன மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும். இங்கே 2வது அந்த அம்மாவுடைய பேர் வருது. 2 இடங்களிலுமே மரியாள்னு வரும்போது ஒருவேளை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். செபதேயுவினுடைய மனைவி. அங்கே வார்த்தையை இந்த மார்க் புத்தகத்தில் வாசிக்கும் போது சாலோமே அப்படின்னு வாசித்தோம் பார்த்தீங்களா? இந்த சலோமே என்ற நபரை குறித்து தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா படிக்க போகிறோம். இவங்க யாரு? வசனம் மத்தேயு புத்தகத்தில் வாசிக்கும் போது சொன்னாங்க, அவங்க யாருடைய குமாரருக்கு தாய் அப்படின்னு சொன்னாங்க. பேர் என்னங்க வந்துச்சு? செபதேயு. இந்த செபதேயு அப்படின்ற வார்த்தை யார் அப்படின்னு நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் யாருன்னு பாருங்களேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 21வது வாக்கியம். இந்த 3 வசனங்கள்ல அந்த தாய் யார் என்பது வெளிப்படுது. மத்தேயு 4:21. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். இந்த சலோமே அப்படின்ற தாய் யார் அப்படின்னு பார்க்கும்போது, செபதேயினுடைய மனைவி. இயேசுவினுடைய 12 சீஷர்கள் 2 மிக முக்கியமான சீஷர்கள் யோவான், யாக்கோபு. இந்த யோவான் யாக்கோபுடைய தாய் தான் செபதேயினுடைய மனைவி. அவங்க தான் யாரு? சலோமே. இன்னைக்கு யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சலோமே என்ற தாயை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த சலோமே என்ற தாய் ஆண்டவர்கிட்ட போயிட்டு தன் பிள்ளைகளுக்காக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. அந்த விண்ணப்பத்தை தான் ஏற்கனவே பரிச்சயமான சம்பவம் தான். ஆனால் அந்த பரிச்சயமான சம்பவத்தில் நமக்கு ஆவியானவர் கொடுக்குற அந்த படிப்பினை என்ன என்பதை ஒரு சிறிது நேரம் என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் நம்ம படிக்க போகிறோங்க. மத்தேயு சம்பவம் என்ன? 20வது அதிகாரம்
மத்தேயு 20வது அதிகாரம் வசனம் 20 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் வேதாகமத்தை கவனத்தோடு கவனியுங்க. ரொம்ப மிக முக்கியமான ஒரு சம்பவம். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடே கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். என்னங்க விண்ணப்பம்? ஒரு விண்ணப்பம். ஆனால் விண்ணப்பம் என்ன என்பது அடுத்த வசனத்தில் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு, யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு இந்த சலோமே என்ற தாய் யார்கிட்ட வந்திருக்கிறாங்க? யார்கிட்ட? இயேசுவின் இடத்துல வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க வைக்கிற விண்ணப்பம் என்ன என்பதை பாருங்களேன். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இந்த தாய் தன் பிள்ளைகளுக்கு எந்த இடத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? இயேசுவின் இடத்துல வந்து, உங்க ராஜ்யத்தில் எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு, அந்த 2 பிள்ளைகள்ல ஒருவன் வலது பார்சத்திலும் மற்றொருவன் இடது பார்சத்திலும் அமர வேண்டும் அப்படின்னு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. இப்ப அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க கேட்கறது என்ன காரியம்னு தெரியாம கேட்கறீங்க. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க கூடுமோ, நான் பெறுகிற ஸ்நானத்தை நீங்கள் பெற கூடுமோ அப்படின்னு கேட்கிறாரு. இவங்க உடனடியாக ஒரு பதில் சொல்றாங்க. என்ன பதில்? கூடும். அவ்வளவுதான். இப்ப அடுத்த வார்த்தையை நான் வாசிக்க போறேன், கவனமா கவனிங்களேன். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல. இதாங்க சம்பவம். இப்போ இந்த தாய்க்கு என்ன ஆசை அப்படின்னா, எனக்கு 2 பிள்ளைங்க உண்டு, அந்த 2 பிள்ளைங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் வலது பார்சத்தில் ஒருத்தவனும் இடது பார்சத்தில் ஒருத்தவனும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். இப்போ இதை கேட்ட மற்ற 10 சீஷருடைய நிலைமை என்ன தெரியுங்களா? ஒருத்தவங்க முறுமுறுக்கிறாங்க, கோவப்படுறாங்க. என்ன இந்த தாயார் இப்படி வந்து சொல்றாங்க? ஏன் அவங்க பிள்ளை தான் ஒஸ்தியா? அவங்க மட்டும்தான் வலது பார்சல் இடது பார்சல் உட்காரணுமா? ஏன் நம்ம உட்காரக்கூடாதா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் 10 சீஷருக்குள்ள ஒரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையும் கிறிஸ்துவானவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சரிங்க, இந்த சம்பவத்தை பார்க்குறமே நம்ம மனசுக்கு என்னங்க தோணுது? இந்த அம்மா என்ன ஒரு பேராசை இல்லை? 10 சீஷர்கள் இருக்கிறாங்க, ஆனால் இந்த அம்மா போய் தன் பிள்ளைகள் அப்படி என்ன இந்த காரியங்களை அவங்க ஒஸ்தி அப்படின்னு சொல்லி இந்த 2 பேருக்கும் வலது பார்சல் இடது பார்சலும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை படிக்கிற என் மனசுலையும் ஒரு கேள்வி வந்துருச்சுங்க. அப்போ நான் நினச்சேன், உண்மையாகவே இந்த அம்மா அறிஞ்சுதான் கேட்குதா இல்லை அறியாமல் கேட்குறாங்களா? உங்க ராஜ்யத்தில் வலது பார்சல் இடது பார்சல் என் பிள்ளைக்கு இடம் வேண்டும், உங்க ராஜ்யத்தில் ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களே, இந்த அம்மா உண்மையாகவே அறிஞ்சுதான் கேட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழும்பிடுச்சு. ஆண்டவர் கேட்டாரு, ராஜ்யத்தில் இடம் வேணுமா? நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பண்ணுகிற ஸ்நானத்தை நீங்கள் பண்ணவும் வேண்டும், அது உங்களால் கூடுமான்னு கேட்ட மாத்திரத்தில் உடனே 3 பேரும் என்ன சொன்னாங்க? கூடும். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையினுடைய ஆழ அர்த்தத்தை கொஞ்சம் படிக்கும்போது தான் உண்மையாகவே இந்த அம்மா கேட்ட காரியம் எப்படிப்பட்டது என்பதை புரிஞ்சுக்க முடிந்ததுங்க. ஸோ சம்பவத்தை படிச்சிட்டோம். இந்த சம்பவத்தில் வருகிற சில மிக முக்கியமான வார்த்தைகளை கொஞ்சம் தனியாக எடுத்து படிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் குடிக்க கூடுமோ அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்களா? அந்த பாத்திரம்னா என்ன என்பதை முதலாவது நம்ம கொஞ்சம் வாசிப்போம் வாங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 36வது வாக்கியத்தை வாசிப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 36வது வாக்கியம். கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி,
நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, அடுத்த வசனக்கா, பேதுருவையும் செபதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இங்க வேத வாக்கியத்தை வாசிக்கிறோம். எந்த தாய் தன் பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தில் இடம் வேண்டும் என்று கேட்டாங்களோ, ஆண்டவர் கேட்டாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால குடிக்க கூடுமா அப்படின்னு கேட்டாரு. அந்த 3 நபர்களும் என்ன சொன்னாங்க? கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல 2 நபருடைய பேரை வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த இறுதி பணியானது அந்த கெத்செமனே தோட்டத்தில் நடைபெறுகிறது. அந்த கெத்செமனே தோட்டத்தில் யார 2 பேரை கூட்டு போயிருக்கிறாரு? யாக்கோபும் யோவானும் பேதுரும் உடன் இருக்கிறார். இந்த 3 நபர்கள் தான் கூட்டு போயிருக்கிறார். இப்ப அந்த பாத்திரம் என்பது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்துக்குள்ள எழும்போம் அப்படின்னா, நீங்க அந்த கெத்செமனே தோட்டத்தினுடைய அனுபவங்களை வாசித்து பாருங்க. வீட்டுக்கு போய் பிதா கிட்ட ஒரு ஜெபம் பண்றாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், என்ன பாத்திரம் அது? என்ன பாத்திரம் அது? என்ன பாத்திரங்க? வசனத்தை வாசிக்கலாங்களா? பாத்திரம்னா என்ன என்பதை மற்றொரு பகுதியில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம். அந்த பாத்திரம்னா என்ன அப்படி என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இதில் 2-3 வசனங்கள் உண்டு. நான் அதில் ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குன்னு நினைக்கிறேன். 14வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். இந்த 14வது அதிகாரத்தில் வசனம் 10லிருந்து அப்படியே நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே. அப்ப பாத்திரம்னா என்ன? வார்த்தையை முன்னாடி போட்டாங்க. தேவனுடைய கோபம். யார் மேல உள்ள கோபம்? இந்த உலகத்தின் பாவம் செய்கிற பாவிகள் அடைய வேண்டிய தண்டனை, அவர்கள் பெற வேண்டிய அந்த தண்டனை தான் வேதம் சொல்லுது பாத்திரம் அப்படின்னு சொல்லுது. அதுதான் வசனத்தில் வாசிச்சோம். அவர் வியாகுலப்படவும் துன்பப்படவும் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி. அப்ப கிறிஸ்து கேட்கிறாரு, பரலோக ராஜ்யத்தில், என் ராஜ்யத்தில் உன் பிள்ளைகளுக்கு இடம் வேண்டும் என்று கேட்கிறீங்களே, நான் குடிக்கிற பாத்திரத்தில் உங்களால் குடிக்க கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. தாயும் பிள்ளைகளும் சேர்ந்து சொன்னாங்க, ஆமா ஆண்டவரே, எங்களால கூடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாத்திரம்னா என்னன்னு பார்த்துட்டோம். பாத்திரம் என்பது துன்பம், நிந்தனை, கஷ்டம், பாடு, வியாதி, வியாகுலம், எந்த வார்த்தைகளை போட்டாலும் சரிங்க, அதுதான் பாத்திரம். அதுல ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரம். தேவனுடைய கோபம். ஒரு மனுஷனுக்கு விரோதமா தேவனுடைய கோபம் வந்தா அவனுடைய முடிவு என்னங்க? அழிவு. இப்ப நீங்களும் நானும் பெற வேண்டிய ஆக்கினையை யார் பெற்றுக்கொண்டா? கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். அப்ப பாத்திரம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, தேவன் நமக்காக அடைந்த அந்த துன்பங்களை அது பாத்திரம் என்று குறிக்கிறது. கிறிஸ்து கேட்டாரு பிதா கிட்ட, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அந்த பாத்திரம் எது அப்படின்னா, துன்பத்தை என்னால தாங்க முடியல ஆண்டவரே, பிரிவு உங்களுக்கும் எனக்கும் இடையாக ஏற்படுகிறது ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்கிடுச்சு அப்படின்னா நான் உங்களை நிரந்தரமா பிரிய மாட்டேன், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஆனா என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுள். இயேசுனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த துன்பம் என்னை விட்டு கடந்து போகணும் அப்படி என்பதுதான் இயேசுனுடைய விருப்பம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, அந்த பாத்திரத்தை கிறிஸ்துவானவர் சுமக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப பாத்திரம்னா என்னங்க? கிறிஸ்து இயேசு அனுபவித்த அந்த நிந்தனையும் அந்த கஷ்டத்தையும் தான் பாத்திரம் என்று வேதாகமும் சொல்லிக் கொடுக்கிறது. இப்ப ஆண்டவர் கேட்டாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் குடிக்க கூடுமோன்னு கேட்டதுக்கு 3 பேர் சைன் பண்ணாங்களா இல்லையா? அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்களா? சைன் பண்ணாங்க. இப்ப வேதாகமத்தை நான் தேடி படிக்க ஆரம்பிச்சேன். கிறிஸ்துவு அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும் அப்படின்னா, நீ நிந்தனையும் துன்பையும் இந்த உலகத்தில் சகிக்க வேண்டியதா இருக்குதுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. இந்த நிந்தனையும் துன்பத்தையும் இவர்கள் அடைந்தார்களா என்று சொல்லி என் உள்ளத்துக்குள்ள கேள்வி எழும்பியது. முதலாவதாக இந்த 2 நபர்களை பார்க்க போறோம். இவங்க கிறிஸ்துவுக்காக துன்பங்கள் அனுபவிச்சாங்களான்னு பாருங்களேன். எங்க வாசிப்போம்? அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். கிறிஸ்து மரணம் அடைந்தது போல இவர்களுக்கும் என்ன நேர்ந்தது என்பதை வேதவசனம் சொல்லுது. 1வது வாக்கியம் 2வது வாக்கியம். அப்போஸ்தலர்
12வது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே யாருங்க கொலை செய்யப்பட்டது? யாக்கோபு. ஆண்டவர் கேட்டாரு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ வரணும் அப்படின்னா நீ மரணத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் வருமே, அதை நீ சந்திப்பாயா? பாத்திரத்தை நீ குடிப்பியா? அந்த பாத்திரத்தை உன் வாழ்க்கையில சுமப்பாயா என்று கேட்டாரு. அவங்க உடனே சொன்னாங்க, சுமப்ப ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய பிள்ளைகள் பாத்திரத்தை சுமந்தாங்களா அப்படின்னு சொல்லி வாசிக்கும் பொழுது சொல்றாங்க, யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். யாக்கோபு இரத்த சாட்சியாய் மரித்தார். அப்ப கிறிஸ்து அந்த குடித்த அந்த பாத்திரத்தில் யாக்கோபு குடித்தாரா அப்படின்னா என்னங்க சொல்லுவோம்? குடித்தார். சரிங்க, ஒரு சகோதரனை பார்த்துட்டோம். மற்றொரு சகோதரன் யாரு? யோவான். யோவான் அந்த காரியத்தை அனுபவித்தாரா என்பதை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வாக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வாக்கியம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். சரிங்க, யோவான் உபத்திரவத்தை அனுபவிச்சாரா? யாக்கோபு எப்படி உபத்திரவத்தை அனுபவித்தாரோ அதே போல யாரும் உபத்திரவத்தை அனுபவித்தது அப்படின்னா இந்த யோவானும் உபத்திரவத்தை அனுபவித்தார். வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற. அந்த தாயார் கேட்ட விண்ணப்பம் ஆரம்பத்தில் நான் படிக்கும் பொழுது என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த அம்மா தெரிஞ்சுதான் கேட்குறாங்களா, தெரியாம கேட்குறாங்களா? இந்த அம்மா உண்மையாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ராஜ்யத்தில் இடம் வேணும்னு கேட்டாங்க. அந்த ராஜ்யத்தில் இடம் வேணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்க குடிக்க வேண்டியதா இருக்கும், நான் பெறுகிற ஸ்நானத்தை நீங்கள் பெற வேண்டியதா இருக்கும், சம்மதமா அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் யோசிக்காம 3 பேரும் சொன்னாங்க, ஆம் ஆண்டவரே எங்களால கூடும்னு சொன்னாங்க. அதுல 2 பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கிறிஸ்து எந்த பாத்திரத்தை குடித்தாரோ, கிறிஸ்து எந்த ஸ்நானத்தை கடந்து போனாரோ அதே காரியத்தை யோவானும் யாக்கோபும் அடைந்தார்கள். தாயாரை பார்க்கணும் இல்லைங்களா? தாயார் இறுதி வரைக்கும் இந்த ஊழியத்தில் நிலைத்திருந்தார்களா என்பதை ஒரு வசனத்தை நம்ம வாசித்து புரிஞ்சுக்க முடியும். மார்க்கு 15வது அதிகாரம் 41வது வாக்கியம். மார்க்கு 15வது அதிகாரம் 41வது வாக்கியம். அவளுடனே கூட எருசலேமில் இருந்து வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவர்களோடே இருந்தார்கள். அடுத்த வசந்த வாசிங்க. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால் சாயங்காலமானது. போது நிறுத்துங்க. இப்ப இந்த சம்பவத்தை சொல்லிட்டு 16வது அதிகாரம் 1-5 வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். இந்த பிள்ளைகள் எப்படி கிறிஸ்துவுக்காக இறுதி வரைக்கும் நிலைத்திருந்தார்களோ அதே விதமாக இந்த தாயும் நிலைத்திருந்தார்களா பாருங்க. ஓய்வு நாளான பின்பு மகதலேன மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறையினிடத்தில் வந்தார்கள். வார்த்தை வந்துச்சுங்களா? இயேசுவினுடைய ஊழியத்தில் இறுதி வரைக்கும் நின்றது யார் என்று படிக்கும் பொழுது அந்த லிஸ்ட்ல யார் வர்றது? சாலோமே. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த தாயினுடைய விண்ணப்பம் கிறிஸ்துவனுடைய பாதபடியில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ உயர்ந்த பதவிகள் உண்டு, என் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ நன்மையான காரியங்கள் உண்டு, உயர்ந்த ஸ்தானங்கள் உண்டு, அது எல்லாம் வேணாம் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு எது வேண்டும் அப்படின்னா உங்க ராஜ்யத்தில் ஒரு இடம் வேண்டும் ஆண்டவரே, அந்த ராஜ்யத்தில் இடத்தை என் பிள்ளைகளுக்கு நீங்க தாருங்க தெய்வமே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கிறிஸ்து சொல்றாரு, நீங்க கேட்கறது என்னதென்று தெரியாம கேட்கறீங்கன்னு சொன்னாரு. இந்த அம்மா சொல்லுது, தெரிஞ்சுதான் கேட்கிற ஆண்டவரே, நீங்க நிந்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தாதான் அந்த ராஜ்யத்தில் என் பிள்ளைக்கு இடம் கொடுப்பீங்க அப்படின்னா அதை அனுபவிப்பதற்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமா இருக்கிறோம்.
கூடுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரு. இவங்க என்ன சொன்னாங்க? கூடும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இந்த சம்பவத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். இவர்கள் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இந்த தாய் இந்த விண்ணப்பத்தை வைத்தாங்க. உண்மையாகவே தேவன் இந்த பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவுக்காக, சத்தியத்துக்காக நிந்தனையும் அவமானத்தையும் வேதனையும் சுமந்து கிறிஸ்து இயேசுவுக்காக மரணத்தை ருசி பார்த்தார்கள். இந்த மரணத்தை ருசி பார்த்தவர்களுக்கு பரலோகத்தின் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி வேதாகமத்தை தேடி படிக்க ஆரம்பிச்சேன். ரெண்டு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்பதான் புரிய வந்துச்சு, இந்த தாய், சிலுவையின் அடியில் நின்ற அந்த தாய், இந்த தாயினுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் வசனம் 14. 21வது அதிகாரம் வசனம் 14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கல்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன. எங்கங்க? பரலோகத்துல 12 மதில்களுக்கான அஸ்திபாரம் இருக்கிறது, 12 வாசல்கள் இருக்கிறது. அந்த 12 வாசல்களுக்கும் யார் பேரை பதிச்சிருந்தாங்களா? 12 அப்போஸ்தலருடைய பெயர். அந்த 12 அப்போஸ்தலர்கள்ல யார் 2 பேரு? யாக்கோபும் யோவானும். ஒரு தாயினுடைய விண்ணப்பம், ஒரு தாயினுடைய ஆசை இந்த பூமியில என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த உலகத்தின் மேன்மை என் பிள்ளைக்கு வேண்டாம், ஆண்டவரே இந்த உலகத்தின் உயர்ந்த ஸ்தானம் என் பிள்ளைக்கு வேண்டாம், ஆண்டவரே இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் என் பிள்ளைக்கு வேண்டாம், என் பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் உங்க ராஜ்யத்துல ஒரு இடம் ஆண்டவரே, அந்த ராஜ்யத்துல இடத்தை என் பிள்ளைகளுக்கு நீங்க தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கக்கூடிய விண்ணப்பம் தாங்க இருந்துச்சு. அந்த கஷ்டத்தையும் நிந்தையும் அனுபவித்ததுனால இந்த குடும்பத்திற்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, அந்த 12 பேர்ல 2 பேர் தான் யார் அப்படின்னா யாக்கோபும் யோவானும். இந்த 2 பேருக்கான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, 12 வாசல்கள்ல யார் 2 பேர் இருக்குது? ஒருவேளை சலோமி தாயார் பரலோகம் போறாங்க அப்படின்னா, அந்த 12 வாசல்கள்ல 2 வாசலுடைய பேரை பார்க்கும் பொழுது அவங்க இருதயத்தில் எப்பேற்பட்ட மகிழ்ச்சி இருக்குல்ல. இது மாத்திரம் இல்ல, மற்றொரு ஆசீர்வாதத்தையும் வேதாகமம் சொல்லுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 19 21 வரைக்கும் நம்ம வாசிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 19 21 வரைக்கும். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே. இந்த உலகத்தின் அஸ்திபாரம் யார் அப்படின்னா அப்போஸ்தலர்கள்னு வேதம் சொல்லுது. அந்த அப்போஸ்தலர்கள் 2 பேர் யாருங்க? யோவானும் யாக்கோபும். இந்த சத்தியத்தினுடைய அஸ்திபாரமே யார் அப்படின்னா யோவானும் யாக்கோபும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இந்த 2 நபருடைய வாழ்க்கையை காட்டிலும் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? வாசிச்சுட்டு நமக்கான பாடத்துக்குள்ள வரப்போறோம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம். நீதிமொழிகள். சலோமியின் மாபெரும் சந்தோஷம் என்னன்னு பாருங்க. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 22 25 வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போறேன். கவனத்தோடு கவனியுங்க. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கலிகூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவள் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழ்வாள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த சலோமியினுடைய பிள்ளைகள் 2 பேரின் நிமித்தம் சலோமியினுடைய குடும்பத்தில் தகப்பன் செபதேயுவும் தாய் சலோமியும் எப்ப சந்தோஷப்பட்டாங்க தெரியுங்களா? எப்ப சந்தோஷப்பட்டாங்க? தன் 2 பிள்ளைகள் இந்த உலகத்தில்
நிந்தையும் கஷ்டத்தையும் அவமானத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்காக அடைந்தார்கள். ஆனால் அழிந்து போகிற இந்த உலகம் அவர்களுக்கு அற்பமானது கிடையாது. அழியாத ராஜ்யம் ஒன்று உண்டு. என் பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல இடம் வேணும் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தில் இடம் வேண்டும். பரலோகம் போகும்பொழுது அந்த 12 வாசல்களை இந்த தாயும் தகப்பனும் பார்க்கும் பொழுது அவங்களுடைய உள்ளம் எவ்வளவாய் கலிகூறு இல்லை, அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்படும் இல்லை. அதுதான் வேதவசனம் சொல்லுது, உன் தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழ்வார். நான் இந்த சத்தியத்தை படித்துக் கொண்டிருந்தேங்க. படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு 3 கேள்விகளை என் முன்னாடி வச்சார். அந்த 3 கேள்விகள் என்னவென்றால், முதல் கேள்வி தேவன் என் மத்தியில் வைத்தது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற உன் தாயும் உன் தகப்பனும், என் பிள்ளையை குறித்து எனக்கு ஒரு பாரம் வந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, என் பிள்ளையை குறித்த பாரம் எனக்கு வருகிற பொழுது தேவன் என்னிடத்தில் வைத்த முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எப்பா உன் பிள்ளைக்காக இந்த அழிந்து போகிற உலகத்தில் நீ ஆதாயத்தையும் உயர்ந்த அடைக்கலமான இடத்தை நீ தேடிக்கொண்டிருக்கிறியா? ஒரு தாயும் தகப்பனுடைய சந்தோஷம் எதில் இருக்கு தெரியுங்களா? அந்த பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளை என்று எப்பொழுது உத்தரவாதம் பெறுகிறதோ அப்பொழுதுதான் அந்த தாயும் அந்த தகப்பனும் சந்தோஷத்தில் கலிகூற முடியும். இந்த செபதேயுவினுடைய குமார்கள் 2 பேரும் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு அவர் தாய் ரெக்வெஸ்ட் வச்சாங்க. ஆண்டவர் கேட்டாரு, எம்மா நீ கேட்கிற காரியம் என்னன்னு தெரிஞ்சுதான் கேட்கிறியா, நீ உண்மையாகவே அறிஞ்சுதான் கேட்கிறியான்னு கேட்டபோது இந்த தாயார் வைத்த காரியம் என்ன? நான் தெரிஞ்சுதான் கேட்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, கஷ்டத்தை அனுபவிக்கின்றதா இருக்கும், துன்பத்தை அனுபவிக்கின்றதா இருக்கும், மரணமே கூட வரும். இந்த சத்தியத்துக்காக உன் பிள்ளைகள் மரித்தாலும் மரிப்பார்கள், நீ ஒப்பு கொடுக்க தயாரா என்று கேட்ட மாத்திரத்தில் இந்த தாயார் போட்ட ஒரே ஒரு சைன் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் உயர்ந்திருக்க 1000 இடங்கள் உண்டு. இந்த உலகத்தில் மேன்மையான பதவிகளை அடைய எத்தனையோ வழித்தடங்கள் உண்டு. ஆனால் இந்த உலகம் அழியக்கூடியதா இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் மேன்மைகளும் நிச்சயமாய் ஒரு நாளில் அழியும். ஆனா என் பிள்ளைகளுக்கு அழியாத ஒரு ராஜ்யம் இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்லப்பா, அந்த அழியாத ராஜ்யத்தில் என் பிள்ளைகளுக்கு இடத்தை கொடுங்கப்பா. ஆண்டவர் கேட்டாரு, நீ கஷ்டத்தையும் நிந்தையும் வேதனையும் உன் வாழ்நாட்கள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும், உன் பிள்ளைகள் நிமித்தம் நீ வேதனையை சுமப்பா என்று சொன்னாரு. இவங்க போட்ட சைன், பரவாயில்ல ஆண்டவரே, நாங்க குடிக்கிற பாத்திரம் எங்களுக்கு கஷ்டமும் கடினமுமா இருக்கும் அப்படின்னா அந்த பாத்திரத்தை நாங்க குடிக்க ஆயத்தம். ஏன்னா என் பிள்ளைகளுக்கு எங்க இடம் கிடைக்கணும்? பரலோகத்தில் இடம் கிடைக்கணும். அருமையான பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மாரே, தகப்பன்மாரே, உங்க பிள்ளைகளுக்காக எந்த இடத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? சிலுவையின் அடியில் உங்களுடைய ஜெபம் என்னவா இருந்து கொண்டிருக்கிறது? இந்த காலங்களில் பிள்ளைகளின் ரட்சிப்பை குறித்து உணர்ந்து செயல்படுகிற சூழ்நிலை உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்கிறதா? எந்த காரியத்துக்காக இன்னைக்கு நீங்களும் நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? என் பிள்ளை எதை இழந்தாலும் இந்த பூமியில பரவாயில்லை, என் பிள்ளை பரலோகம் போக வேண்டும் என்ற சிந்தையும் எண்ணத்தையும் உடையவர்களாய் இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யாருடைய தகப்பன் யாருடைய தாய் கலிகூறுவா அப்படின்னா, நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிச்சோம், தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தாயினுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையினுடைய தாயும் தகப்பனும் மகிழ்ந்து கலிகூறுவார்களாம். 22வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23-22 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாய் இருக்கும் போது அவளை அசட்டை பண்ணாதே. அடுத்த வார்த்தையை கவனிங்க. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேங்க, உங்க பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் நீங்க எந்த மேன்மை வைக்கிறீங்களோ பெருசு இல்ல. இந்த உலகத்தில் உங்க பிள்ளைகளுக்காக எத்தனை ஆஸ்திகளை நீங்க சம்பாதித்து வைக்கிறீங்கன்றது பெருசு இல்ல. உங்க பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மாட மாளிகை நீங்க கட்டி கொடுக்கிறீங்க என்பது பெருசு இல்ல. பெருசு எது அப்படின்னா, என் பிள்ளை நீதிமானாய் மாற வேண்டும், அவன் நீதிமானாய் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், என் பிள்ளை நீதிமானாய் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பெரிய பாரம். அதுதான் வசனம் சொல்லுது. எந்த தகப்பன் மிகவும் கலிகூறுவான் அப்படின்னா, நீதிமானுடைய தகப்பன் கலிகூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவள் அவனால் மகிழ்வான். ஒரே ஒரு காரியத்தை சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளால் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்களா?
வேதனைகளை அனுபவிக்கிறீங்களா? சில நேரங்களில் சூழ்நிலைகள் நிமித்தமாய் கஷ்டங்களும் பாடுகளும் வாழ்க்கையில் வருவது உண்டுங்க. ஆனால் தேவ சமூகத்தில் யாருடைய தகப்பன், யாருடைய தாய் அவங்க கழிவுற முடியும், சந்தோஷப்பட முடியும் அப்படின்னா தன் பிள்ளைகளுக்காக உலக மேன்மையை தேடாமல் பரலோக மேன்மையை தேடுகிற அந்த தாயும் தகப்பனும் இன்றைக்கு ஒருவேளை அவங்க நிகழ்கால காரியங்களை வேதனைகள் அனுபவித்தாலும் அவர்கள் ஒரு நாளில் மகிழ்ந்து கழிவுறுவார்கள். அது எப்பொழுது அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும் பொழுது அந்த தாயும் தகப்பனும் கழிவுறுவார்கள். அருமையான பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மாரே, இந்த அழிந்து போகிற உலகத்தில் உங்கள் பிள்ளைகளை எதை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை எதுக்காக என்கரேஜ் பண்ணுறீங்க? சபைக்கு போகலன்னா அடி கொடுத்து சபையில் போய் உட்காருன்னு சொல்கிறீங்களா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியலைன்னா பாஸ்டர் அவனை என்ன வேணாலும் செய்யுங்க, என் பிள்ளை சத்தியத்தில் வரணும் அப்படின்னு கொடுக்குறீங்களா? இல்லைன்னா சத்தியத்தை போதிக்கிற நீ யாரு கேட்கறதுக்கு என் பிள்ளைய? இப்படி கேட்டோன்னு வச்சுங்களேன், சந்தோஷம் வருமா? கலிகூற முடியுமா? வேதனையும் துக்கமும் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை கொடுக்கிறாரு. சிலுவையின் அடியில் நின்ற அந்த செபதேயுனுடைய மனைவி சாலோமியை போல இன்னைக்கு ஒவ்வொரு தாயும் தகப்பனும் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒப்படைக்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் உண்டு. அந்த விண்ணப்பம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவிக்க எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்கு உண்டு, ஆனா இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு பெருசு இல்லை. எங்க வாஞ்சையெல்லாம் என் பிள்ளைங்க எப்படியாவது எங்க வரணும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள என் பிள்ளைகளுக்கு ஒரு இடம் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த ராஜ்யத்துக்கு வருவது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நீ நிந்தையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும், கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும், பாடுகளை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். நீ கவலைப்படாத, இதையெல்லாம் நீ அனுபவித்தாதான் அந்த ராஜ்யத்துக்குள்ள நீயும் உன் பிள்ளைகளும் பிரவேசிக்க முடியும் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்னாடி வைக்கிறாருங்க. ஒரு வேளை நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் ஒரு ஊழியக்காரனா இந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறேன். தாய் தகப்பனுக்கு சுகவீனம் என்று வருகிற பொழுதெல்லாம் என் உள்ளம் பதறுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நான் இங்கே கஷ்டத்தில் நிந்தையிலும் இருக்கும் பொழுது என் தாய் தகப்பன் இடத்துல அதை சொல்லும் பொழுது அவங்க மனசால் தாங்கவே முடியலை. நான் இந்த சத்தியத்தை படிக்கும்போது புரிஞ்சுக்கிறேன், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை பிரிந்து நிந்தைகளையும் கஷ்டங்களையும் ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க யாராவது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் மகிழ்ந்து கழிவுற வேண்டியது எதுக்காக தெரியுங்களா? என் பிள்ளை கிறிஸ்துவின் சிலுவையின் அன்றைக்கு நான் செலுத்தி இருக்கிறேன். இந்த உலகத்தின் மேன்மை என் பிள்ளைக்கு கொடுக்கல, எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதெல்லாம் பரலோகத்தின் மேன்மை தான். என் பிள்ளை எப்படியாகிலும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் என்று ஒப்படைச்சிருக்கிறீங்க பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் கஷ்டங்கள் நிந்தைகள் இருக்கலாம், ஆனால் அவைகள் நிரந்தரமானது அல்ல. இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் யோசித்து பாருங்க. இருக்கிற இந்த நிலையில் எத்தனை பேருடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க? எத்தனை பேருடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க? எத்தனை பேருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? எத்தனை தாய் தகப்பன் உங்க பிள்ளைகளால மகிழ்ந்து கழிவுறி கொண்டிருக்கிறீங்க? எத்தனை தாய் தகப்பன் உங்க பிள்ளைகளால சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க? காரணம் என்ன தெரியுங்களா? உலகத்தின் போக்கு, உலகத்தின் நாட்டத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நம்ம தீர்மானிச்சோம் அப்படின்னா நம்மளால ஒருபோதும் சந்தோஷப்படவே முடியாது முடியாது. நான் மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்றேங்க. இந்த உலகத்தில் ஆண்டவருக்கென்று ஒருவேளை நம்மளை ஒப்படைச்சிருக்கலாம். ஒப்படைத்த நாம் ஊழியத்துக்கு வயது வரம்பெல்லாம் கிடையாதுங்க, படிச்சாதான் ஊழியம் செய்யலாம் கிடையாதுங்க. இருக்கிற இடத்துல நீங்க வேலை செய்து கொண்டு ஊழியத்தை செய்யலாம். உங்களுடைய நிலையிலிருந்து தேவனுடைய ஊழியத்தை பலமா செய்யலாம். ஆனா கேள்வி எல்லாம் உங்களுடைய ஒப்படைப்பு எதற்காக என்பது மாத்திரம் தான் கேள்வி. நான் இந்த சத்தியத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். ஒருவேளை பிள்ளைக்கு ஒரு 45 வயசு ஆயிடுச்சு. 45 வயசு ஆகி பிள்ளை தனி குடும்பம் போய் அவனுக்கு பிள்ளைகள் வளர்ந்து எல்லா காரியமும் போயிடுச்சு. இப்ப அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியில தாய் தகப்பனுக்கு பங்கு இருக்குதா இல்லையா? அவன் தனியா குடும்பம் போயிட்டான், அவனாச்சு அவன் குடும்பமாச்சு, தாய் தகப்பன் விட்டுற முடியுமா? நான் திரும்பவும் சொல்றேங்க, வயதானாலும் சரி வயது இல்லாமல் போனாலும் சரி அவர்கள் உங்களுக்கு பிள்ளைகள் தான். அவர்களை நடத்த வேண்டிய விதையில நடத்துவதற்கான கடமையும் போக்கையும் ஆண்டவர் யாருடைய கரங்களை கொடுத்திருக்கிறார்னா நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளை இன்னைக்கு தவறு செய்யறானா கண்டிக்கிற சூழ்நிலை நம்ம கிட்ட இருக்குதா? பிள்ளைகள் தவறான போக்கில் போறாங்க, எதிர்த்து அவன் ஒடுக்கி முடிக்கிற அளவுக்கு நமக்கு இருக்குதா? இல்ல பிள்ளைகள் நம்மளை அடக்கி வைக்கிறாங்களா?
கண்ணீரோடு ஒரு தகப்பனை என்கிட்ட சாட்சி சொன்னார். நான் அட்வந்து சத்தியத்தில் பிறந்தவன் தான், அட்வந்து சத்தியத்தில் வளர்ந்தவன் தான். என் பிள்ளைகளை நான் அடக்கணும்னு நினச்சேன், ஆனால் என் பிள்ளைகள் இன்றைக்கி என்ன அடக்கிட்டு இருக்கிறாங்க. என் பாரமெல்லாம் ஒன்றே ஒன்று தான் பாஸ்டர், என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், என் பிள்ளைங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் பாஸ்டர். சத்தியத்தை கேட்கும் போதெல்லாம் என் உள்ளம் வாதிக்கப்படுது பாஸ்டர், என் பிள்ளைங்க பரலோகம் வரணும், அதுக்காக தான் இந்த பூமியில வாழ்றேன், அதுக்காக தான் இந்த தெய்வத்தை நான் தேடுறேன், காலங்களை நான் தவற விட்டுட்டேன், என் பிள்ளைங்க இன்னைக்கு என்ன அழைக்க ஆளுகிற சூழ்நிலைக்குள்ள வந்துட்டாங்க, என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல. நான் அந்த சூழ்நிலையை பார்க்கிறேன். உங்க பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய விதத்தில் நீங்க நடத்தல அப்படின்னா, வளர்க்க வேண்டிய விதத்தில் பிள்ளைகளை வளர்க்கல அப்படின்னா, அவர்கள் வளர்ந்து நிற்கும் பொழுது அவர்கள் என்ன அளவு வளர்ந்தார்களோ அதை தான் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். சலோமி தாயாரை போல என் பிள்ளை இந்த பூமியில கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி, நிந்தை அனுபவிச்சாலும் சரி, வேதனை அனுபவிச்சாலும் சரி. ஒருவேளை இந்த யாக்கோபு பட்டயத்தால கொல்லப்படும் போது அவனுடைய தாய் அவனுக்கு எதிராக நின்று இருந்தா அவங்களுடைய வேதனை என்னவா இருந்திருக்கும்? இயேசுவினுடைய மரணத்தை பார்க்கும் பொழுது தாய் மரியாளுடைய வேதனை என்னவாக இருந்ததோ அதே வேதனை இந்த சலோமி தாய்க்கு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? எதை சொல்லி தேய்ச்சிருப்பாங்க? அந்த பிள்ளை துடிக்கும் போதெல்லாம், அந்த பிள்ளை வேதனை அனுபவிக்கும் போதெல்லாம் அந்த சலோமி தாய் எதை வைத்து தேடி இருப்பார்கள்? உன் மகன் யாக்கோபு மரிச்சு போயிட்டான், பட்டயத்தினால வெட்டிட்டாங்க இந்த சத்தியத்துக்காக அப்படின்னு ஒரு செய்தி வருதுன்னு வச்சுங்களேன். இந்த தாயும் இந்த தகப்பனும் எதை வைத்து தன் மனதை ஆட்சி தேட்டி இருப்பார்கள்? ஒரே ஒரு காரியம்தான், என்ன தெரியுங்களா? மரித்தாலும் பிழைப்பான். என் பிள்ளைக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் வேணும்னு நான் கேட்டேன், என் பிள்ளை அந்த இடத்துல கண்டிப்பா வருவான், நான் என் பிள்ளையை பரலோக ராஜ்யத்தில் பார்ப்பேன். இந்த நிச்சயம் இன்னைக்கு இருக்கிற தாய் தகப்பனுக்கு இந்த உலகத்தில் இருக்குதுங்களாங்க? எந்த நிச்சயத்தில் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம்? பிள்ளைகள் எந்த போக்கில் போய்கிட்டு இருக்கிறாங்க? சபைக்கு வந்தா சபையில் காரியம் என்னவோ அதுல சரியா இருக்கணும். அந்த சபை காரியத்தில் சரியா இல்லாம ஒரு பிள்ளை விலகுதுன்னு வச்சுங்களேன், பிரச்சனை உள்ளது. என்ன காரணம்? நம்ம சரியாய் ஆண்டுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஒப்படைக்கணும். இந்த யாக்கோபும் யோவானும் அவர்கள் வளர்ந்து வருகிற சூழ்நிலையில் இந்த தாய் எவ்வளோ பயபக்தியை போட்டு இந்த பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் சொல்லி வளர்த்திருந்தா, இவங்க ஒரு பத்திரத்தில் சைன் பண்ண போறாங்க, கூடுமான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இவங்க 3 பேரும் ஒரே வார்த்தையில் கூடும்னு சொல்றாங்க அப்படின்னா, தாய் கூடும்னு சொல்லும்போது பிள்ளைகள் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ அது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் என்னால் முடியாது சொன்னாங்களா 2 பேரு? வளர்ப்புனா அப்படி இருக்கணுங்க, வளர்ப்புனா அப்படி இருக்கணும். அதை தான் இந்த சலோமியினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடந்த காலங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு, நமக்கு எதிராக ஒரு காலம் உண்டு. அந்த காலங்களில் எங்க போகணும்? சிலுவைக்கு ஓடி போங்க, சிலுவைக்கு ஓடி போங்க. சிலுவையின் பாதத்தடியில் நின்று, ஆண்டவரே என் கடந்த கால சூழ்நிலைகள் இப்படியாய் போயிடுச்சுப்பா, என் பிள்ளைய நான் ஒப்படைக்கல ஆண்டவரே ஊழியத்துக்கு, ஆனா இந்த சத்தியத்தை கேட்ட மாத்திரத்தில் என் பிள்ளைய நான் சத்தியத்துக்காக ஒப்படைக்கிறேன், என் பிள்ளைய ஊழியத்துக்காக ஒப்படைக்கிறேன், என் பிள்ளைய பரலோக ராஜ்யத்துக்கு நான் ஒப்படைக்கிறேன், எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரை சிந்துகிற எந்த தகப்பனானாலும் சரி, தாயானாலும் சரி, அவருடைய கண்ணீருக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர்கள் கண்ணீரை ஒருபோதும் பரலோகத்தின் ஆண்டவர் தள்ளுவது இல்லை. ஏன் தெரியுங்களா? ஒரு ஏழை தாயின் வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்து ஏழை தாயினுடைய வாழ்க்கையில தான் அவர் வளர்ந்தாரு. ஒரு தாயினுடைய மனவேதனை என்ன என்பதையும், ஒரு தகப்பனுடைய பாரம் என்ன என்பதையும் இயேசு அறிந்திருக்கிறபடியினாலே விண்ணப்பத்தை கொண்டு வருகிற தகப்பனானாலும் சரி, தாயானாலும் சரி, அவர் ஒருபோதும் தள்ளிவிடுகிறதே இல்லை. உங்க பிள்ளைகளுக்கு என்ன திட்டத்தை வச்சிருக்கிறீங்க? உலக மேன்மையை கொடுத்தலான்னு யோசிக்கிறீங்களா? இந்த அட்வந்து திருச்சபையில் எத்தனையோ பிள்ளைகளை என்னால் சொல்ல முடியும். மிஷின் வேண்டாம், மிஷின் வேஸ்ட், இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு போய் போட்டு எத்தனையோ நாசமான பிள்ளைகளை இன்னைக்கு பார்க்க முடியும். சத்தியத்தில் ஒரு பிள்ளை வளர்கிற பட்சத்தில் அந்த பிள்ளை சத்தியமாய் வளர். நம்ம இங்க சூழ்நிலை சரியில்லைன்னு கொண்டு போய் எங்கேயாவது போட்டுன்னு வச்சுங்களேன், அது பின்னாட்கள் பிரச்சனைகளோடு தான் நம்ம பார்த்து கொண்டிருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆவியானவர் பாரத்தோடு பேசும்பொழுது ஒரே ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைகளை ஆண்டுக்குள்ளே ஒப்படைச்சிருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை தேவனுக்கென்று ஒப்படைச்சிருக்கிறீங்களா?
உங்க பிள்ளைங்க ஒருவேளை இந்த பூமியில ஆண்டவருக்காக வாழும்பொழுது கஷ்டத்தையும் பாடுகளையும் நிந்தையும் அனுபவிக்கலாங்க. ஆனா அந்த கஷ்டமும் பாடும் நிந்தையும் நிரந்தரமானது அல்ல. அன்னைக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிற இந்த செபதேயும் அந்த சலோமியும் 12 வாசல்கள்ல 2 பேரை பார்த்த உடனே அவருடைய உள்ளம் எவ்வாறு களி கூறுமோ அந்த களி கூறுதலை நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்பதுதான் பரலோகத்தின் ஆண்டருடைய பாரம், பரலோகத்தின் ஆண்டருடைய வாஞ்சை. நாம் நம் பிள்ளைகளை எவ்வண்ணமாக நடத்த போகிறோம் முடிவு எடுக்க வேண்டிய தருணம். உலகம் இன்னைக்கு பிள்ளைகளை ஏதோ ஒரு போக்கில் கொண்டு போயிட்டு இருக்குது. பிள்ளைகள் நம்மோட தான் இருக்கிறாங்க, ஆனா தொலைஞ்சு போய் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் நம்மோடு தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க போக்கு காரியங்கள்லாம் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம்? சலோமி தாயாரை போல கண்ணீரோடு ஆண்டோட சமூகத்தில் ஒப்படைச்சிருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு சென்சஸ் எடுத்து பார்க்குறாங்க. பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோருக்கு ஸ்ட்ரெஸ் வேலையில் அதிகமா, உறவின் முறையில் அதிகமா, குடும்பத்தில் அதிகமா, இல்லை பிள்ளைகளால் ஸ்ட்ரெஸ் அதிகமான ஒரு சர்வே எடுத்து பார்க்குறாங்க. சர்வே எடுத்து பார்க்கும்போது நிலைமை என்ன தெரியுங்களா? 100க்கு 99% பெற்றோருடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு காரணம் பிள்ளைகள் என்று சொல்லி ஆய்வாளர்கள் அறிக்கையில் வெளியிடுறாங்க. அதை கிறிஸ்தவ உலகத்தில் கொண்டு வந்து பார்க்கும்போது கிறிஸ்தவ உலகத்திலும் பெரும்பாலான சூழ்நிலைகள் அப்படிதான் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்திச்சு பார்க்குறோம், இந்த பிரச்சனை எங்கே தொடங்குது அப்படின்னா, தாய் தகப்பன் பிள்ளைகளை ஒப்படைக்க வேண்டிய விதத்தில் ஒப்படைச்சிருக்கணும், பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்திருக்கணும். பிள்ளைகளை சரியான போக்கில் விட்டு அவர்களை சிலுவையின் பாதத்தண்டைக்கு நடத்திருப்போம் அப்படின்னா நிச்சயமாய் அவர்கள் தேவனுடைய பாதப்படியில நடத்திருப்பாங்க. நான் எப்பவுமே போகிற சபைகள் அந்த கேள்வி கேட்பது உண்டு. பிள்ளைகள் நல்லா படிக்கணும், மேக்ஸ் டியூஷன் இருக்குது, இங்கிலீஷ் டியூஷன் இருக்குது, மற்ற சயின்ஸ் டியூஷன் இருக்குது, இன்னும் வெளியில் உள்ள ஸ்கில்லை வளர்த்துக்கணும், அறிவு வளர்த்துக்கணும். அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எந்தெந்த கிளாஸோ விட்டு காத்துக்கிற காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெற்றோர் உண்டு. ஆனால் எப்பயாவது என் பிள்ளை பரலோகம் வரும் பைபிள் கிளாஸில் விட்ட தாய் தகப்பன் உண்டுங்களா? பாஸ்டர் என் பிள்ளை பரலோகம் வரணும், அவனுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒதுக்குங்க, அவன்கிட்ட பேசுங்க, அவனுக்கு பைபிளை சொல்லி கொடுங்க, என் பிள்ளை பரலோகம் வரணும்னு சொல்லி டியூஷனுக்கு விடுகிற எத்தனை தாய்மார்கள் பைபிள் கிளாஸ்க்கு விட்டு இருக்கிறீங்க? செய்ய வேண்டிய கடமையை நம்ம சரியா செய்யாம போனதுனால பின்னாட்களில் வருத்தத்தையும் வேதனையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலுவையின் அடியில் நின்ற தாயாரை போல இன்னைக்கும் தாமதம் வேண்டாங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க. ஆண்டவரே, வயது பிரச்சனை இல்லை, காலங்கள் பிரச்சனை இல்லை, எங்கள் பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேலும் என் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் வேண்டும், இனிமேலும் என் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் வேண்டும், அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் அவங்களுக்கு இடம் தேவை ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்துக்கான இடத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்க போவீங்க அப்படின்னா, நம்ம நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசித்ததன் அடிப்படையில் நீதிமானுடைய தகப்பன் களி கூறுவான், அவளை பெற்றவன் மகிழ்வான். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.